வெல்கம் டு சாமி சமையல். இந்த சேனலோட முதல் ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம். குளுட்டன் ஃப்ரீ, புரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலாம் வாங்க. பாயாசம் பண்ண தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை கப் தேங்காய் பால், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, வறுப்பதற்கு நெய். வாணலியில் நெய்யை விட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு கலர் மாறி அந்த வறுபடுற வாசனை வந்தோடனே பாசிப்பருப்பு ரெடிங்க. இந்த பாசிப்பருப்பை நீங்கள் வறுக்காமலேயும் நேரடியாக வேக வச்சும் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம். வறுத்த பாசிப்பருப்பை குக்கருக்கு மாற்றி பாசிப்பருப்பு தண்ணி 1க்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெறும் தண்ணிக்கு பதிலாகவும் 1 பங்கு தண்ணி 1 பங்கு பசும்பால் போட்டும் இந்த பாசிப்பருப்பை நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும் பொழுது நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பூவை நைஸாக திருவி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அப்படி இல்லை, நான் தண்ணியிலே வேக வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதிக்க விடலாங்க. வேக வைத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நாட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க விடுங்க. ஏலக்காய், தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. எப்பவுமே நம்ம இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். ஏன்னு கேட்குறீங்களா? இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க. வாணலியில் நெய்யை வச்சு முந்திரி, திராட்சையை வறுத்து இந்த பாயசத்தில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. இப்போ சுவையான சத்தான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க, பாசிப்பருப்பு பாயசம் பண்ண ரெடி ஆகிட்டிங்களா? நானும் ரெடி. உங்களை இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.